நீங்க இட்லிக்கு மாவு அரைக்கலையா இல்ல இட்லி மாவு வாங்க மறந்துட்டீங்களா? அப்ப கவலையை விடுங்க, ஒரே ஒரு பிரெட் பாக்கெட் மட்டும் வாங்கிக்கோங்க. என்ன பிரெட் பாக்கெட் வாங்க சொல்றேனே சொல்லி பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பிரெட்டை வச்சுதான் சூப்பரான இன்ஸ்டன்ட் இட்லி செய்ய போறோம். ரொம்பவே சோம்பலான டைம்ல சமைக்க முடியல, மாவாட்டல சொல்லி உட்காருவீங்கல்ல, அப்ப இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் பேச்சுலர்ஸ் உங்களுக்காக தான் நான் இந்த ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். வாங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஷ் செய்ய 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பிரெட் ஸ்லைஸ்ல இந்த மாதிரி ப்ரௌனா இருக்கு இல்லையா, இந்த ஓரங்கள் இந்த பகுதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ப்ரௌன் பகுதியோடய நம்ம இந்த இட்லி செஞ்சோம்னா பார்க்க நல்லா இருக்காது, அதனால அதை கட் பண்ணி எடுக்க சொல்றேன். இதே மாதிரி எல்லா பிரெட்ஸுமே கட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட்டை வச்சு செய்யறோமே, இட்லி எப்படி இருக்கும், சாஃப்டா இருக்குமா, டேஸ்ட் எப்படி இருக்கும்லாம் யோசிப்பீங்க. இந்த இட்லி சாப்பிட ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரெட்டையுமே பிச்சு போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம எல்லா பிரெட்டையுமே இந்த மாதிரி பிச்சு போட்டோமா, இது கூடயே நான் 1 கப் சாதம் எடுத்திருக்கேங்க. இதையே இந்த பிரெட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 6 பிரெட் ஸ்லைஸ்க்கு 1 கப் சாதம் கரெக்டா இருக்குங்க. இன்னைக்கு நான் சொல்ற அளவுகள்லாம் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 10 இட்லி கிடைக்கும். அடுத்து இது கூடயே 3 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆப்ப சோடாவையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடயே 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது பல்ஸ்லயே வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போதைக்கு தண்ணி அளவு கம்மியாவே சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாவோட திக்னஸை பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மாவு பாத்தீங்களா, இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்பதான் இட்லிக்கு நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணியா அரைச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி கொல கொலன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. அரைக்கும் போது பல்ஸ்ல வச்சு அரைச்சிக்கோங்க. ஜார் ஹீட் ஆயிடுச்சுன்னா இட்லி கல்லு மாதிரி ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜார் ஹீட் ஆகாம பாத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. மாவு பாத்தீங்களா, இப்போ நான் பவுல்ல ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க. ரிப்பன் பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதத்துல இருக்கு பாருங்க. மாவு திக்னஸ் ரொம்பவே முக்கியங்க இந்த இட்லிக்கு. ஜார்ல ஒட்டிருக்க மீதி மாவே இந்த மாதிரி கையை வச்சு நல்லா வலிச்சு சேர்த்துக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஸ்க வச்சு மாவை ஒரு 2 செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதுல ரவை சேர்த்திருக்கிறதுல மாவு இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகும். இப்போதைக்கு மாவோட பதம் கரெக்டா இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு திக்கா ஆயிடுச்சுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் இந்த மாவு ஊறட்டும். அது வரைக்கும் ஒரு மூடியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடி ஓபன் பண்ணிட்டு மாவை ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கீழே இருந்து மேல வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க மாவை. நான் இதுல தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இதுவே எனக்கு கரெக்டான பதத்துல இருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இட்லி பிளேட்ல நம்ம மாவை ஊத்திக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க இட்லி பிளேட்ல மாவு ஊத்துறதுக்கு முன்னாடி இட்லி பானையில சுடு தண்ணியை வச்சிருங்க. அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, எல்லா குழியிலயும் மாவு ஊத்தியாச்சு. நம்ம இப்ப 7 இட்லி ஊத்தி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு, இதை நான் அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இட்லி குண்டான்ல போய் வச்சிடலாம். தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதை உள்ள வச்சுட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். கரெக்டா ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் தாங்க ஆகும். இப்போ இதை மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டா 10 ல இருந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டா 10 நிமிஷம் இருக்கு. இப்போ மூடி ஓபன் பண்ணி வெந்துச்சா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கையில கொஞ்சமா ஊத்திட்டு இட்லி மேல இந்த மாதிரி தெளிங்க. இந்த மாதிரி இட்லி மேல கை வச்சு தொட்டு பாருங்க. கையில ஒட்டிச்சுன்னா வேகலன்னு அர்த்தங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு கையில எதுவுமே ஒட்டலைங்க. 10 நிமிஷத்துல நல்லா வெந்துருச்சு. இட்லியும் நல்லா சூப்பரா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க. கீழே இறக்கி வச்சேன்னா லேசா கொஞ்சம் அமிங்கிடுங்க. ஆனா சாஃப்ட்னஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் சூடா இருக்கும் போதே எடுக்கிறதால இந்த மாதிரி ஒட்டிட்டு வருது. நீங்க ஃபுல்லா ஆறிட்ட அப்புறம் எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காக இந்த மாதிரி சூடா இருக்கும் போதே எடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இதே மாதிரி எல்லா இட்லியும் ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இட்லியும் ரிமூவ் பண்ணி பிளேட்ல வச்சாச்சு. நான் ஒரே ஒரு இட்லி மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பிரெட்ல செஞ்சதால கொஞ்சம் மஞ்சளா இருக்கு. இப்போ நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பிக்கும் போதே பாருங்க எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு. மேலேயும் பாருங்க கொஞ்சம் கூட கொலகொலப்பு எதுவுமே இருக்காது. பிரெட்டோட பிரவுன் பகுதிங்க இது, வேற எதுவுமே இல்ல. 10 நிமிஷத்துல நீங்க இந்த இட்லியை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்ச இட்லில இருந்து 3 இட்லி மட்டும் நான் இந்த பிளேட்ல வச்சுக்கிறேன். நான் இட்லிக்கு இன்னைக்கு முருங்கக்காய் சாம்பார் தாங்க வச்சிருக்கேன். நீங்க சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். ஆனா சாம்பார் ஊத்தும் போது கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. இட்லி சாஃப்டா இருக்கிறதுல டக்குன்னு உள்ள இழுத்துக்கும். இங்க கரண்ட் வேற இல்லைங்க, வோல்டேஜ் கம்மியா தான் இருக்கு. வீடியோ எடுக்கும் போது கரண்ட் இருந்துச்சுங்க, அதனால தான் எடுக்க நின்றேன். இப்ப பார்த்தா கரண்ட் போய் வந்துட்டு இருக்கு. கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இப்ப நம்ம இட்லியை பிக்கும் போதே பாருங்க எவ்வளவு சாஃப்டா வருது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இதை இந்த மாதிரி நல்லா சாம்பார்ல பெரட்டி
சாப்பிட்டோன்னு வைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் 10 நிமிஷத்துல இந்த மாதிரி பிரெட் இட்லியை செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. கண்டிப்பா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டா வரும். செய்யறது மட்டும் இல்ல, கண்டிப்பா எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.